ஒரு பக்கம் கணிசமான பகுதி இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இளைய பெண்களும் சரி, ஆண்களும் சரி திரள்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆக இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கேள்வி இயல்பானதுதான். அது வந்து குறிப்பா நான் அண்மையில இதை பற்றி கூட ஒரு கட்டுரை கூட எழுதினது. கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் எழுதியிருந்தோம். இது வந்து எதனுடைய குறியீடு என்று பார்க்கிற போது, ஒரு அரசியலற்ற, அரசியல் விழிப்புணர்வற்ற, அரசியல் என்ன சொல்றது, ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற, அரசியல் புரிதலற்ற ஒரு தலைமுறையை தனக்கு சாதகமா தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய திரைப்படங்களுடைய ரசிகர்கள், அதிலே தான் பேசிய வசனங்கள், தான் அவர் செய்த சாகசங்கள், இவற்றை கொண்டாடிய ரசிகர்கள் என்கிற அளவிலே மட்டும் வைத்திருப்பது அரசியலுக்கு நல்லதுதானா என்று யோசிக்க வேண்டும். இது எதனுடைய குறியீடு என்றால், இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை வைத்திருக்கிறார், அது தமிழகத்தினுடைய அடையாளமாகவும் மாறிவிடக் கூடாது என்றெல்லாம் அதுல எழுதியிருந்தது. என்ன, அதுதான் இப்ப நினைவுக்கு வருகிறது. அப்படி வருகிற போது அந்த கணிசமான ஒரு பகுதியினர் அவர் கூட இருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை ஒப்புக்கொண்டு, ஆனால் அது வாக்கு வங்கி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு வெற்றியை அவருக்கு அள்ளி கொடுத்து விடும், ஒரு மாற்று சக்தியா அவரை கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்கிற அளவிற்கு ஒரு அரசியல் வலிமையாக மாறிவிடுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் அப்படிப்பட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை.